வாங்க சந்தன பாண்டி, பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன இந்த பக்கம்? என்ன பண்றது? உன்ன மாதிரி ஆளுங்களை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் பார்க்காம இருக்க முடியலையே. அப்பா, நான் சொன்ன மேனேஜர் இவன் தான். கையில கட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்களேன். என்ன செல்வி சொல்ற? இவனா அந்த மேனேஜர்? இவன் தானே. நாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதோ பிளான் பண்ணி தான் லாயரோட வந்திருக்கான். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டு எதுவும் பேசாமன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்னோட ஹஸ்பண்ட் வேலு நானும் வண்டியில வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது 5 ரவுடி பசங்க வண்டியை மறைச்சு என்னோட வேலுவா அடிச்சுட்டானுங்க. ஓ, அதுல அவரோட கை பிராக்சர் ஆயிடுச்சு. உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரே இந்த ராமகிருஷ்ணன் தான் ஆளை வச்சு அடிச்சிருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னம்மா சொல்ற? உன் புருஷன் வேல்முருகன் தான் ஆளை வச்சு இவர் கையை அடிச்சு உடைச்சதா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க என்னடா புது கதை சொல்லிட்டு இருக்க? ஐயோ இல்லவே இல்ல சார், இவன் போய் சொல்றான். இவனை நீங்க நம்பாதீங்க. இவரோட கையில அடியே படல, சும்மா வெறும் கட்டை போட்டுட்டு ஏமாத்துறான். என்ன சார் இது? என் கிளைண்ட் அடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இவங்க இப்படி பேசுறாங்க. கையில அடிபட்டதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் இருக்கு, பாக்குறீங்களா? இத பாருங்க. உன் புருஷன் வேல் மேல இவர் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் கை அடிபட்டதுக்கு ப்ராப்பரா டாக்டர் சர்டிபிகேட் வச்சிருக்காரு. பிரம்மா, இந்த விஷயத்துல நீ கேம் விளையாடாத. அது உனக்கு நல்லது இல்ல. அவன் டாக்டர் சர்டிபிகேட் வாங்கினது எப்படின்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கை உடைஞ்ச மாதிரி சும்மா கட்டு போட்டு உட்காந்துருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நிஜமாவே அவன் கை உடைச்சு கட்டு போட வச்சிடாத. சார், என்ன சார்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தா இவங்க இப்படி எல்லாம் மிரட்டுறாங்களே. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களே சார். இங்க பாரு சந்தன பாண்டி, இது ஒண்ணும் உங்க ஊர்ல நடக்கிற கட்ட பஞ்சாயத்துன்னு நினைச்சிட்டியா? இது போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. இந்த மிரட்டல் உருட்டல் உங்க கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நாங்க ஒன்னும் கட்ட பஞ்சாயத்து பண்ண வரல சார். இதோ இந்த மேனேஜர் பச்சையா போய் சொல்றான். இதுல இருந்தே தெரியுது வேலுவை இவன் தான் அடிச்சிருப்பான்னு சொல்லி. இப்ப நீங்க இவன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதா? இங்க பாருமா, இது ஒண்ணும் உன்னோட வீடு இல்லம்மா. இங்க என்ன வேலை செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு ஆர்டர் போடாத, புரியுதா? நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இவனுங்களுக்கு சாதகமா பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவரும் உன் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீ சொல்ற மாதிரி இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா உன் புருஷனையும் கூட்டிட்டு வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளி 2 பேரையும் தான் விசாரிக்கணும். அப்பதானே உண்மை வெளியில வரும். எப்படி வசதி? இது நல்லதுக்குல பிரம்மா, நீ ரொம்ப தப்பா போற. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் பேசி சமாதானமா போனா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்ல அது ஒத்து வராதுன்னா 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றேன். ஆனா முதல்ல வேலுவை தான் கூட்டிட்டு வந்து உள்ள தள்ளுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் வேலு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஐயா, இந்த பிரம்மா ஏன் இப்படி பேசுறான்னு நல்லாவே தெரியுது ஐயா. பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்றான். ஐயா, இவரை சும்மா விடக்கூடாது. ஆமா சண்முகம், இவர்கிட்ட பேசுறது நீ வேஸ்ட். செல்வி, நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, நாம என்னதான் சொன்னாலும் இந்த பிரம்மா நம்ம கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டாரு. இவர்கிட்ட இனிமே நமக்கு நியாயம் கிடைக்காது. அப்பா வாங்க போலாம். இப்ப நாங்க போறோம். ஆனா என் மாப்பிள்ள மேல கை வச்சவனை எப்படி உள்ள தள்ளணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேச வேண்டிய இடத்துல போய் பேசிக்கிறேன். அப்பா போமா. நீ என்ன செஞ்சியோ ஏது செஞ்சியோ, நீ சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என் எதிரியான வேலு கைய உடைச்ச பாரு, அது போதுயா. நீயே தப்பு பண்ணியிருந்தா கூட உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். நீ பயப்படாம போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார், நான் போயிட்டு வரேன். சரி. வேல்முருகா, மறுபடியும் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியாடா.